2018 வீட்டு வேலை தொழிலாளர்களை குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழே சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அவங்களுக்கு இப்போ 1 மணி நேரத்துக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஏ வந்து இது பண்ணலை, ரிலீஸ் பண்ணலை, 43 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலாளி அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சம்பளம்னா அதுக்கு பேர் என்ன? தமிழகத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலாளி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னு சொன்னால் அந்த தொழிலாளர்களை நம்ம என்ன சொல்லலாம்? நம்மளுடைய வழக்கு போன வருஷம் ஃபுல்லா வீட்டு வேலை தொழிலாளர்களை திரும்ப ஆய்வு செஞ்சுதான் உச்சநீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடுத்தோம். குறைந்தபட்ச ஊதியத்தின் கீழே, சட்டத்தின் கீழே நியாயமான சம்பளத்தை தொழிலாளர்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வழக்கு தொடுத்தோம். இந்த வழக்கை பரிசீலனை பண்ற அன்னைக்கு கடந்த 29 ஜனவரி 29ஆம் தேதி தான் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கை எடுக்கிறதுக்கே நீதிபதி தயங்கினார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு தொழிலாளர் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டு வேலை தொழிலாளர்கள் சொன்னாலே அவங்க வந்து பெண்கள் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த வழக்கை எடுக்கிறதுக்கே அவர் தயங்கினார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்து பத்திரிகையெல்லாம் சொல்றாங்க. அவர் கொடுத்திருக்க கருத்து நம்ம வந்து நீதிபதியை விமர்சிக்க இல்லை, அவர் சொன்ன கருத்தை மட்டும்தான் நம்ம பேசுறோம். அந்தந்த மாநில அரசு குறைந்தபட்ச ஊதியத்தின் கீழே வீட்டு வேலை தொழிலாளர்கள் சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுங்க, இதை வந்து யாருனாலும் சொல்லலாம். ஒரு தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அதிகாரத்தில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வழக்கை முடிக்கிறது வந்து சரியானது அல்ல, இல்லையா? மற்ற மாநில அரசுகள் வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள அந்தந்த மாநிலத்துக்கு எவ்வளவு சம்பளத்தை பிக்ஸ் பண்றீங்க, அதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத உச்சநீதிமன்றத்தில் உடனே தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தா கூட நல்லதா இருக்கும். ஆனா அந்தந்த மாநில அரசு பண்ணட்டும். அது மட்டும் இல்லாம தொழிற்சங்கங்கள் எல்லாமே கொடி பிடிக்கிறவங்க தான், போராட்டம் பண்றவங்க தான். அவர் வந்து வரலாறை வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கணும். எல்லாமே போராட்டங்கள் மூலமா தான் வந்திருக்கு. சுதந்திரமே போராட்டங்கள் மூலமா தான் வந்திருக்கு. அதனால எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, அவர் வந்து பாக்குறது வீட்டு வேலை தொழிலாளர் சொன்னா அவர் ஒரு முதலாளி மாதிரி தான் பார்த்திருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது வீட்டு வேலை தொழிலாளர்கள் பெண்கள், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருக்காரு. அப்படிதான் நாங்க வந்து பாக்குறோம். அதனால எங்களுடைய பெண் தொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கை என்னன்னு சொன்னா, நம்மளுடைய சங்கம் மட்டும் இல்லை, நம்மளுடைய சங்கம் தான் அந்த வழக்குல பிரதானமா இருந்திருக்காங்க. நம்மளோட சேர்ந்து 10 தொழிற்சங்கங்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, சேர்ந்து தான் போட்டது. அதனால எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு சொன்னா, இந்த வழக்கை மறுபரிசீலனை பண்ணணும். ஒரு தேவையில்லாத வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப வழக்கு விசாரணை செய்து கொடுக்குறாங்க. ஆனா இன்னும் நம்மளுடைய வீட்டு வேலை தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே நாள்ல கேஸை முடிச்சிட்டாரு. அதனால வழக்கை திரும்ப மறுசீலனை பண்ணணும். அந்த வரக்கூடிய விசாரணையில வீட்டு வேலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலையை வந்து கண்டிப்பா கருத்தில் கொள்ளணும். தொழிலாளர் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லி பேசுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை மாற்றி காட்டணும். தொழிலாளர்கள் இன்னமும் அடிமைத்தனத்துல தான் இருக்காங்க, வீட்டு வேலை தொழிலாளர்கள் இருக்காங்கன்றது ஒரு நம்ம வந்து வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்மளுடைய தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கிறோம், குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழே வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு இன்றைய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி இன்னமும் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னமும் 7000, 8000, 1000, 2000 கூட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும். இந்த இப்ப உள்ள சூழ்நிலையில மாசம் 21,000, 22,000 இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அதுல வீட்டு வேலை தொழிலாளர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தனித்த பெண்கள் உள்ள செக்டர். அது நம்ம இன்னும் பணம் முடிவு பண்ணல. அது அரசே வந்து கணக்கீடு பண்றாங்க இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு சொல்லி கணக்கு பண்றாங்க. அவங்களுக்கு இடம் வேணும், உணவு வேணும், ட்ரெஸ் வேணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதை பார்த்து பண்ணுங்க. நாங்களும் எங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறோம், நாங்களும் அறிக்கையை கொடுக்குறோம். இப்போ அனைத்து தொழிலாளர்கள் இப்போ துப்புரவு வேலை பார்க்குறாங்க, இந்த சுகாதாரம் தொழிலாளர்கள்
டீச்சர்ஸ், அவங்க இப்போ நர்சஸ் இன்றைக்கே 20,000 கீழே தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பெண்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னா அடிமட்டத்துல தான் இருக்கிறாங்க. சமூகத்துல தமிழ் ஸோ அனைத்து பெண்களுக்கு கிட்டத்தட்ட எந்த தொழில செய்யறாங்க அவங்க 25,000 ரூபாய் மாதம் சம்பளம் இருக்கணும். இதுல எந்த பெண் துறை இருக்குது, கார்மெண்ட் தொழிலாளர் இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்ல இல்ல அவங்க டீச்சர்ஸ், பிரைமரி டீச்சர்ஸ் அந்த வேலை பார்க்குறாங்க, நர்சஸ், சுத்தம் சுகாதாரம் பண்ற முனிசிபல் ஒர்க்கர்ஸ், பஞ்சாயத்துல இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்க மினிமமா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொண்டு வரணும். அண்ட் தனித்த வாழ பெண்களுக்கு கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அது பத்தாது. கண்டிப்பாக சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போதான் அவங்க சொசைட்டில ரெஸ்பெக்ட் வாங்க முடியும். இது தொழிலாளர்களுடைய டிக்னிட்டி, கண்ணியம், அவங்க சமூக ஒரு மனுஷன் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும். முதல்ல உடலுறுப்பு தொழிலாளர் நல வாரியம் தான் இருந்துச்சு. நம்மளுடைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் 2006ல் வீட்டு வேலை தொழிலாளர்கள்னு சொல்லி தனி வாரியம் கொண்டு வந்தாங்க. அது வாரியம் தனியா கொண்டு வந்தாலும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே கொடுக்குற இன்னும் இப்பவும் கொடுக்குறாங்க. அதே 1200 தான் பென்ஷன். ஆனா இப்ப எம்எல்ஏக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு தடவை இருந்தா கூட போதும், அவங்க வாங்குற சம்பளத்துல பாதியா பென்ஷனா வாங்குறாங்க. ஆனா பெண்களுக்கு வந்து இன்னமும் 1200 அப்படின்னு தான் பென்ஷன் வருது. படிப்புக்கான உதவித்தொகைலாம் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மி, இன்னும் 1000 அப்படின்னு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் கேட்டீங்கன்னா வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு நிதி ஒதுக்கலை. நாங்கள் 1% லெவி நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நாங்கள் பலமுறை வலியுறுத்தி இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கும் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கும் அவங்க கொடுக்குற வாரியத்திலிருந்து கொடுக்கப்படுற உதவி தொகைகள் வந்து வேறுபடுது. தொழிலாளர்னாவே எல்லாம் ஒன்று தான். அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி தொகைகள் ஒரே மாதிரி கொடுங்கன்னு கேட்டால் வீட்டு வேலை தொழிலாளருக்கான நிதி கிடையாது. நிதி ஒதுக்குங்க. வீட்டு வேலை இந்த குறைந்தபட்ச ஊதியத்தின் கீழே வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு இப்ப உள்ள விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி மாசம் 25,000 சம்பளம் கண்டிப்பா வேணும். நல வாரியம் வந்து பேரளவில் இருக்க நல வாரியத்தை தொழிலாளர்களுக்கு உண்மையான நல வாரியம் தான். தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ மற்றும் அந்த உதவி தொகைகள்லாம் உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். வீட்டு வேலை தொழிலாளருக்கு லீவே கிடையாதுங்க. ஒரு கூட்டத்துக்கு வர லீவுன்றது தொழிலாளிக்கு எவ்வளவு முக்கியம். வாரத்துல ஒரு நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல வருஷங்களா நாங்கள் கோரிக்கை கேட்டிருக்கோம். அதனால கண்டிப்பா வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் விடுமுறை, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கண்டிப்பா. இப்ப கேட்டதுலாக கேட்டிருக்கோம். வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு அனைத்து தொழிலாளர் போல வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான சட்டம் வேணும். ஸோ அந்த சட்டம் இப்போ நீங்க தனியா சட்டம் கொண்டு வர்றதுக்கே இன்னொரு 50 வருஷம் எடுப்பீங்க. அது நம்ம போராடி வாங்க முடியாது. இந்த வர போட வேஜஸ்ல இல்ல பழைய மினிமம் வேஜ் ஆக்ட், பேமெண்ட் வேஜ் ஆக்ட், இஎஸ்ஐ இருக்கிற சட்டத்துல அவங்க சேருங்க. அப்படிதான் நமக்கு கண்டிப்பாக போராட்டம் நடக்கும். ஆனால் இது நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு அடுத்து தேர்தல் நம்ம கொண்டாடிட்டு தேர்தல்ல நம்ம அறிக்கை கொண்டு வந்து அப்புறம் போராட்டம். பாதுகாப்பு பணியிடத்துல பணி பாதுகாப்பு இல்லை, பணியிட பாதுகாப்பு கிடையாது. அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் கேட்கறது அந்த சம்பளத்தை வந்து நிர்ணயம் பண்ணுங்க, சமூக பாதுகாப்பை வந்து கொடுங்கன்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம்.
தொழிலாளர்களுக்கே பல கிரீவியன்சஸ் இருக்குது. ஒன்று சட்டம் இல்லாமல் அவங்க நிறுத்துது, அவங்களுக்கு எந்த விதமான ஏதோ நோய்கள் வந்தது வேலை எடுக்குன்னு அது பதிவு இல்லை, அவங்கக்கிட்ட தாரமாற பேசுறது, பழைய சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான அநியாயம் கஷ்டம் அவங்க சந்திச்சு இருக்காங்க. ஸோ இதே ஒரு கிரீவியன்ஸ் ரிட்ரெசல் சிஸ்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் மினிமம் வேஜ், அது கூட கிரீவியன்ஸ் ரிட்ரெசல் சிஸ்டம், ஹெல்த் கேர். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, திரும்பி அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. மற்ற இந்த சமூகத்தில் யாருமே இந்த அளவுக்கு வேலை பார்க்குறதே கிடையாது. அவங்களுடைய உடல் நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் இப்படி சொல்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு தொழிலாளி கஷ்டப்படுறாங்க. புரோட்டீன் இல்லை, ஏதோ மாசை போட்டு தான் வேலைக்கு போறாங்க, ஊசி போட்டு. இந்த மாதிரி ஒரு சமூகத்திலேயே இந்த மாதிரி தொழிலாளி இருக்கிறாங்கன்னு நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம தலை மேலே போட்டுட்டு நடக்கவே முடியாது. நான் குஞ்சிதான் நடக்கணும். எந்த நாடு இருந்தாலும் இப்படி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. சுஜாதா, நான் சென்னை மாவட்டம். என் பேர் சுமதி, சென்னை மாவட்ட செயலாளர். சுஜாதா அவங்க பெண் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர். சுமதி பெண் தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர். சந்தனமாரி பெண் தொழிலாளர் சங்கத்தின் பொருளாளர்.